நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவையான சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோவில்பட்டி மாநகரத்துல இன்று SC/ST சட்டத்தை தடை செய்யணும். இப்ப புதிதாக இந்த ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம் ஏற்ற போறேன்னு சொல்லி முதல்வர் சட்டசபையில அறிவிச்சிருக்காரு. அதை தடுத்து நிறுத்தணும். இதையெல்லாம் ஒரு கோரிக்கையை வச்சு பாசமிகு அண்ணன் செல்வத்தேவர், அண்ணாதுரை தேவர், அண்ணன் பெருமாள் அண்ணன் அவரோடு கைகோர்த்து இரவு பகல் தூங்காம இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டேன். நான் இந்த கூட்டத்துக்கு கிளம்பி நேரத்தோடு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் விரைவாக கிளம்பணும். இன்னைக்கு அலுவலகத்துல நிறைய மக்கள் எல்லா ஊர்கள்ல இருந்தும் வந்திருந்தாங்க. அவங்களை சந்திச்சுட்டு வர்றதுக்கு லேட்டு. கடைசியா நான் கிளம்பும் பொழுது நாடார் அமைப்புகள் இருந்தும் வியாபாரி சங்கத்துல இருந்தும் பிள்ளைமாறு செட்டியாரு இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு அழைப்புதல் கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி ஒரு கூட்டம் இப்ப நம்ம என்ன கோரிக்கைக்காண்டி வச்சிருக்கோம் கூட்டம், அந்த கூட்டம் வருகின்ற 20ஆம் தேதி திருச்செந்தூர்ல வச்சு அனைத்து சாதியிலும் ஒண்ணு சேர்ந்து வச்சிருக்காங்க. அந்த அழைப்புதல்லையும் என்கிட்ட அந்த வியாபாரி சங்க தலைவர் திருச்செந்தூர்ல இருந்து என்ன பேசும்பொழுது கூட நான் சரி ஏதோ விளையாட்டா சொல்றாரு போலுக்கு என்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. தம்பி, அனைத்து சாதியும் ஒண்ணு சேர்க்கணும் தம்பி, அது நீங்க தான் ஒரு குரல் பத்தி விடணும். நாங்க திருச்செந்தூர்ல பெரிய கூட்டம் கூட்டதும் SC/ST சட்டத்தால வியாபாரிகள் நாங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டோம் தம்பி. அதனால இந்த திருச்செந்தூர்ல நீங்க உங்க முன்னாடி இருந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நம்ம கூட்டத்துக்கு கிளம்பி நான் வரும் பொழுது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் அனைத்து சாதியை சேர்ந்தவங்களும் வந்திருந்தாங்க. வந்திருந்து அப்ப நான் சொன்னேன், கோவில்பட்டியில இதே கூட்டத்துக்கு தாங்கன்னா நான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம்னே அப்படின்னு சொன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த திருப்பு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அழைப்பு கொடுக்க சொல்றோம்னே, எதுவும் தவறா நினைச்சிட வேண்டாம் அப்படிங்கிறதையும் அவங்க கிட்ட பதிவு செஞ்சிருந்தேன். அப்போ என்ன ஆகுதுன்னா விழிப்புணர்வு அடிபடை தான் வரும். ஒரு மனிதனுக்கு ஆபத்து வரும்போதுதான் நாம எந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வரும். அப்ப இன்னைய காலகட்டத்துல நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சனோ அதெல்லாம் நீங்க இப்ப உள்ள பெரியவர்கள் உண்மையில மிக அருமையான முறையில எல்லாரும் பேசினாங்க. நான் நிறைய விஷயங்கள் பேசணுட்டு வந்தேன். அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அண்ணாச்சிமார் எல்லாருமே அண்ணமார்கள் பேசிட்டாங்க. நான் அந்த கூட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு போன் வருது. அண்ணா வீடியோ கால் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, விருதுநகர்ல கூட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கல எட்டயபுரம் தாண்டி வந்துகிட்டு இருக்கல போன் வருது. பட்டியலினத்திற்கும் நம்ம தேவமாருக்கும் மோதல் ஏற்பட்டுட்டேன், நாங்க எந்த தவறும் செய்யலனே அப்படின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட 5 பேர் 6 பேர் நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் போட்டிருக்காங்க நம்ம தேவமார். என்னடா பிரச்சனை இது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா 300 வீட்டுக்கார பட்டியலினத்தை சேர்ந்தவன் அந்த பகுதியில இருக்கிறான். ஒரு 80 வீடு தேவர் வீடு. அந்த 80 வீட்டுல பச்சை சோப்பை அடிக்கிறான். எப்படி சண்டை அப்போ எப்படி இழுக்காம இப்ப வரும்போது பாருங்க. இது இப்ப நம்ம வரும்போது நாளைக்கு தான் நியூஸ் ஆகும். நேற்று கந்தர்வ கோட்டையில காலையில போன் வருது. அண்ணன் இந்த மணிக்கு கடைக்கு இட்லி வாங்க போன பையன் 3 பேர் தகராறு பண்ணிட்டான். தட்டி கேட்டதுக்கு SC/ST ஆக்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளைண்ட் முதல்ல நாங்க தான் கொடுத்துருக்கோம்னா அதுக்கப்புறம் அவன் திருப்பி 9 மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். உடனே கந்தர்வ கோட்டை DSPக்கு அடிச்சு பேசுறேன், நான் SIK ராஜா பேசுறேன் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் ஒரு இஸ்லாமியர். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட விளக்கம் சொல்லி உடனே DSP இன்ஸ்பெக்டர் போன கொடுக்காரு. இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, CCTV ஃபுட்டேஜ் இருக்கு, நாங்களும் பார்த்தோம், வேற வழி இல்ல. சண்டை போட்டாங்க. ஆனா 2 பக்கமும் சண்டை போட்டதுனால காயங்கள் இல்லாட்டாலும் இவர்கள் மீது SC/ST ஆக்ட் நான் போட்டு தான் தீரணும், வேற வழி இல்லைன்னாச்சு. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா DSP எல்லாரும் ரிமாண்ட். அப்ப இந்த சட்டத்தை வச்சு அந்த அதாவது எப்படின்னா உச்ச நீதிமன்றமோ இந்திய பாராளுமன்றமோ அந்த ஒரு அரங்கில் இந்த சட்டத்தை அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காண்டி தான் உருவாக்கப்பட்ட சட்டம். அண்ணன் சொன்ன மணிக்கு 55ல அத PCR சட்டத்தை அவங்க உருவாக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் 89ல அத வன்கொடுமை சட்டம் சொல்லி மாத்துறானுங்க. அப்ப இந்த சட்டத்தால மோசமான விளைவுகள் ஏற்படுது. இது பொய் புகார். இந்தியாவுடைய அதாவது இதுவரைக்கும் எடுத்துக்கிட்ட மொத்த PCR கேஸ் ஒரு கேஸ் கூட இன்ன வரைக்கும் தண்டனை கொடுக்கல, எல்லாமே விடுதலை. இதை SC/ST ஆணையமே சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்திருக்கு. 99% பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இதையெல்லாம் உணர்ந்துதான் 2018ல ஒரு நீதியரசர் நம்ம எல்லாம் தெய்வமா வழிபடணும். அவர் பேரு கோயல் நினைக்கிறேன். அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு. இது மிகப்பெரிய மோசமான சட்டம், இதுல திருத்தம் கொண்டு வரணும் சொல்லி அவர் திருத்தம் கொண்டு வராரு. அண்ணன் சொன்ன மணிக்கு போராட்டம் நடத்தி 17 பேர் செத்து போயிட்டான். அப்ப அந்த 2018ல நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏம்பா பிள்ளைமாரு செட்டியாரு கோனாரு நாடாரு பூரா ஒண்ணு சேரு, இல்லனா நீ அழிய போறேன்னு 10 வருஷத்துக்கு முன்னுக்குட்டியே அந்த விஷயத்துக்காண்டி வீடியோ போடுறேன். இந்த மாதிரி எல்லாரும் போராடுற ரோட்டுக்கு வரும். அவன் இந்த சட்டம் வேணும் நிரந்தரப்படுத்துன்னு சொல்லி சொல்றான். அப்ப நாம போராடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா யாருமே அதை செவி கொடுத்து வேகல. அப்ப இந்தியாவில் 144 கோடி பேர் மக்கள் தொகை இருக்குன்னா 22 கோடி பேர் தலித் இருக்காங்க, தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்க. அப்ப இந்த 120 கோடி பேரையும் இந்த சட்டத்தால அவன் சாகடிக்கிறான். அவன் நம்மள நிம்மதியா வாழலாம் பண்றான் அப்படிங்கிறது தெரிஞ்சும் இவங்க யாருமே ஒன்றுபடுறதுக்கு இங்க வழியும் இல்ல, அவங்க வருவதற்கு தயாரம் இல்ல.
ஊர் ஊரா போய் தெரு தெருவா போய் இந்த சட்டத்தை பத்தி எடுத்து சொன்னாலும் இந்த மக்களுக்கு புரியல. இப்போ ஊர் ஊரா மொத்தமா இந்த பிசிஆர் போடுறாங்க. அதனால இப்ப ஊர் ஊரா வந்து திரண்டு வராங்க. நானுமே என்ன சொல்றோம்னா, இந்த கூட்டத்துக்கு அதாவது தடுக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு கூட்டம் போட்டிருக்கோம். இதோட ஸ்டாப் ஆச்சுன்னு வைங்களேன், இன்னும் இந்த மக்கள் வந்து ஒன்று சேர மாட்டாங்க. அதனால பட்டாதான் புத்தி வரும் அப்படி இந்த சமுதாயம் வந்து நினைச்சது அப்படின்னா, இதுல இன்னமும் அனைத்து கிராமங்களும் எஸ்சிஎஸ்டியால பாதிக்கப்படத்தான் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வரும் அப்படிங்கறத நான் உனது ஓட்டு வங்கிக்காண்டிதான் இந்த விஷயத்தை செய்யறாங்க தெரியும். அப்ப பட்டியலின மக்கள் ஒன்போல ஒற்றுமையோட நிக்காங்க. அந்த வாக்கு வங்கி போதும், இந்த சமூகத்தோட ஓட்டுகளை நம்ம எப்படினாலும் வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு தைரியம் தான் அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு இஸ்லாமியர் மக்களை வந்து பயக்க முடியாது, இன்னைக்கு கிறிஸ்தவரை பயக்க முடியாது, அதே மாதிரி இன்னைக்கு பட்டியலின மக்களை வந்து பயக்க முடியாது. அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும். அண்ணன் சொன்ன மணிக்கு மதுரையில ஒரு முக்குளத்தூர ஒரு தேவமாறு பையனை வேணுமென்னே அவன் தேவர்னு சொல்லி வெட்டி கொன்றானுங்க. அதுக்கு போய் ஏன்டா இப்படி வெட்டி கொண்டீங்க, நாங்க உங்களுக்கு என்னடா பண்ணணும், இந்த நாடை நான் வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேங்கிட்ட பரம்பரடா, இந்த நாட்டை காப்பாத்தின பரம்பரடா, உங்களுக்கு எல்லாம் அதிகாரத்தை கொடுத்த பரம்பரடான்னு சொன்னோம். உடனே எஸ்சி ஆக்ட் போட்டு எசகி ராஜா தேவரை கைது பண்ணணும், கதிரவனை கைது பண்ணணும், திருமாறனை கைது பண்ணணும் சொல்லி போராட்டம் நடத்துறான். அப்ப என்ன சொல்ற, நீ பேசாத, நான் கொலை செய்வேன், நான் அடிப்பேன், மிதிப்பேன், நீ வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறான். தென் மாவட்டங்கள்ல பட்டியலினத்தை சேர்ந்த நபர்கள் வந்து ஒரு பிள்ளைமாரையோ ஒரு கோணாரியோ தேவரையோ நாடாரியோ வெட்டி கொள்றாங்கன்னு வைங்களேன், அதுக்கு திருப்பி ரிவெஞ்ச் விழுந்துச்சுன்னு வைங்களேன், ரிவெஞ்ச் ஏதாவது அவசரப்பட்டு அண்ணனோ தம்பியோ அந்த திருப்பி அந்த பட்டியலில் சேர்ந்த அந்த ரவுடிய எங்க அண்ணனை நீ ஏன்டா கொலை செஞ்சேன்னு சொல்லி இவன் திருப்பி அடிச்சான்னு வைங்களேன், உடனே அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் பணத்தை உடனே கொடுக்காங்க. எப்படி இது வந்து இது ஜனநாயக படுகொலை இல்லையா? ஒரு மனிதனை ஒருத்தன் கொலை செஞ்சிருந்தா திருப்பி அவன் ஏதாவது ஒண்ணு பண்ண அவனுக்கு மட்டும் நீ 8 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க குடிக்கினா அதை என்கரேஜ் பண்றாங்க. அந்த பணம் தான் கூலிப்படைக்கு வந்து கைமாறப்படுகிறது. அந்த பணம் தான் கூலிப்படைக்கு கொடுக்காங்க. என் பிள்ளையை கொண்டவன இந்த பணத்தை வச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்காங்க. அப்ப சட்டத்துல ஒரு மாற்றம் வேண்டாமா? இந்த மாதிரி வந்து படுகொலை செய்யறாங்க, இந்த மாதிரி ரவுடிகளுக்கு இந்த சட்டம் செல்லாது. இவன் சும்மா இருக்காம இவன் பக்கத்துல போயிட்டு இருக்கக்கூடிய சாதி எல்லாம் வம்பெழுப்பான் வைப்பான் போவான், இல்ல கொலை செய்வான், இவனுக்கு ஏன் நம்ம அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாமா? இத ஒவ்வொரு அதிகாரிகள்கிட்டையும் நம்ம பதிவு பண்ணிருப்போம். இத முதல்ல தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து அதாவது அந்த உண்மையிலே ஒரு சாதியின் பேரை சொல்லி இப்ப திட்டுவது யாரும் கிடையாது. இப்ப வந்து அந்த சாதி இந்த சாதின்னு சொல்லி எந்த இடத்துலயும் யாரும் இப்ப பேசல. ஆனா வேணும்னே இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த மக்களை, இந்த பிசி எம்பிசி மக்களை, இந்த பிள்ளைமாறு செட்டியார் கோணாறு நாடாறு இவ யாருமே நிம்மதியா இன்னைக்கு வாழ முடியாத இன்னைக்கு சூழல் இருக்கு. அதுக்கு ஏத்த மணிக்கு இப்போ ஏற்கனவே இருக்கு அந்த எஸ்சி சட்டத்தாலேயே ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தும் இப்ப ஆணவ கொலை சட்டம், ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் சொல்லி முதல்வர் வந்து நான் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதையும் பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து எல்லா மக்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சட்டத்தை அதாவது பாருங்க, அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் பிற சமூக மக்களுக்கு இடையூறா இருக்காங்க, இடைஞ்சல் பண்றாங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் பாருங்க ஆணவ கொலைக்கு தனி சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தா இப்படி சட்டம். அப்புறம் வீடு ஏறி பொண்ணு கேட்பாங்க, உன் பிள்ளை அழகா இருக்கு, நல்லா படிச்சிருக்கா, நான் அவளை காதலிக்க போறேன், எனக்கு பொண்ணு கொடுன்னு கேட்பான். அப்ப அவசரப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டோம்னா உடனே அந்த தனி சட்டம் எப்படி அந்த சட்டத்தை வச்சு மிரட்டி நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை தூக்கதான் அந்த சட்டத்தை அவன் பயன்படுத்துறான். புரியுதா? அப்ப காதலிக்க மாட்டேங்குன்னு சொல்லி ட்ரெயின்ல தண்ணி கொள்றான். இந்த பிள்ளை என்னை காதலிக்க வேண்டும், ஒருதலை காதல எத்தனை பிள்ளைகள் செத்து போச்சு, எத்தனை வன்னீர் பிள்ளைகள் செத்து போச்சு, எத்தனை பிள்ளைமார பிள்ளைகள் செத்து போச்சு. அப்ப அதுக்கு தனி சட்டம் கிடையாதா? நான் முதல்வரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன், காதலிக்க மாட்டேங்குன்னு சொல்லி என்னை காதலிக்கலன்னு சொல்லி நிறைய கொலைகள் பண்ணிருக்காங்க. யாரு? பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர்கள் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன சட்டம் நீங்க கொடுக்க போறீங்க? அப்ப மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த பிசி எம்பிசி மக்களுடைய வாக்குகள் வேண்டாமா? பட்டியலின மக்கள் வந்து ஓட்டு போட்டா போதுமா உங்களுக்கு? அப்ப உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? அதாவது மீண்டும் மீண்டும் நாம குறிப்பிட்டு அப்ப இந்த அரசாங்கமே பட்டியல் சமூக மக்களுக்காண்டி மட்டும்தானா? அப்ப எங்க இருந்து உங்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சு? ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுத்தோம், பட்டியலின மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல. இங்க தென் மாவட்டத்துல புரியுதா, ஆளுக்கு எங்களுக்கு பேர் வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி மாத்தி தான் போட்டாங்க. எங்களுக்கு பேரை கொடுத்துட்டாங்க, நாங்க கேட்டதா நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போடல. உங்களுக்கு ஓட்டு போட்டது எல்லாரும் தேவமாறு. அன்னைக்கு போன ஆட்சியில எங்களுக்கு ஒரு சின்ன துரோகம் நடந்துச்சுன்னு ஒரு கோபத்துல உங்களுக்கு எல்லாம் நாங்க ஓட்டு போட்டோம். ஆனா இன்னைக்கு நாங்க ஓட்டு போட்டதுக்காண்டி இன்னைக்கு எங்களை நீங்க வச்சு செய்தியை பத்திலா அதை நினைக்கும் போது மிகவும் வந்து வேதனையா இருக்கு. தினந்தோறும் அன்றாடம் நிமிஷம் பார்க்காம போன் வருது. அத்தனை போன் காலுமே இந்த மாதிரி இடைஞ்சல் தான். எந்தெந்த ஊர்ல தேவமாறு போர்டு இருக்கு அதுக்கு பக்கத்துல கொண்டு போய் சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு படத்தை வை, அதுல பிரச்சனை அந்த போர்டை எடு. இளமன் ஒரு பிரச்சனை எதுக்கு வந்துச்சு? 40 வருஷமா தேவமாறு போர்டு இருக்கு, தேவர் போர்டு இருக்கு. அப்ப அந்த போர்டு இருக்குது, அவன் கண்ணை உறுத்துது. முத்துராமலிங்க தேவரை பார்த்தா
பார்த்தாலே அவன் வந்து என்னன்னா நன்றி கெட்டவன். அந்த சமுதாயத்துக்கு அந்த சமுதாயம் இன்னைக்கு அதிகாரத்துல இருக்குன்னா காரணம் முத்துராமலிங்க தேவர். சாதி பாப்பவன் சண்டாளனார், சாதி சிந்தனை கொண்டவன், அரசியலுக்கு வர லாய்க்கில்னு சொன்னார், உழுதவனுக்கு நிலம் சொந்தம் சொன்னார், தலித்த தாக்குமோ என் நெஞ்ச பிளந்து ரத்தத்தை குடிப்புக்கு சமம் சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு தலைவனை நன்றி இல்லாம வளர்தலையும் இவன் பேசிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் நாம பொறுமையா இவனுக்கு உட்கார்ந்து பதில் சொல்லுவோம். சாதியோட பெயரை திருடுறான், அவனுக்கு நல்ல தெரியும், அவனுக்கு நல்ல தெரியும் நாம என்ன சாதி அப்படின்னு தெரியும், நம்ம சாதி பேரு என்னன்னு தெரியும். அப்ப முழுக்க முழுக்க இவன் முக்குளத்தோட்ட வம்புழுக்கணும்னா இவனுடைய பட்டத்தை திருடணும், அடையாளத்தை திருடணும். நாம என்னெல்லாம் செய்தோம் அதெல்லாம் செய்வான். அப்ப இந்த அரசாங்கமும் நாங்க யார்கிட்ட போய் சொல்ல, சிஎம் வரைக்கும் முதலமைச்சர் கிட்ட வரைக்கும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அதிகாரிகள் இருக்காங்க. அப்ப எங்களுடைய குறைகள் யார்கிட்ட போய் சேரும், நாங்க யாரு மூலியமா சொல்லுவோம். இந்த திருநெல்வேலியில கவின் கொலை வழக்குல ஏதோ பண்ணுனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அது கோர்ட்டு சொல்லட்டும், அது நீதிமன்றம் சொல்லணும், அவன் தான் குற்றவாளின்னு சொல்லி. ஆனா எந்த காரணம் ஒரு சிறு தவறு செய்யாத அந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் பட்டியலின தலைவர்கள் நெருக்கடி கொடுக்காங்க. நீ இப்படி போடு வழக்க, நீ இதை செய் அப்படின்னு சொல்லி. ஆனா இத்தனை கோடி பேர் 2 கோடி தேவமா இருந்து நம்ம அனாதையை விட்டுட்டோம் அந்த குடும்பத்தை. இன்னைக்கு அவங்க அம்மா மேலையும் போட்டாங்க, இன்னைக்கு அவங்க அம்மா மேலையும் அந்த வழக்க போட்டு இப்ப நேத்து தான் நினைக்கிறேன், நேத்து முந்தானத்தை கோர்ட்ல கொண்டு போய் வாரண்ட் காட்டியிருக்காங்க, அந்த அம்மாவை கைது பண்ண சொல்லி நினைக்காங்க. அப்போ வந்து ஆளுங்கிற ஆட்சி இப்ப முக்குளத்தை கண்டு பயம் இல்லல்ல. அப்ப தமிழ்நாட்டுல தென் மாவட்டத்தில் நடந்த அத்தனை கொலைகளுக்கும் காரணமான அந்தந்த சமயத்தை அம்மா அப்பா வந்து கைது பண்ண முடியுமா கேக்குறேன். அப்ப தேவமாறது மட்டும் அவன் அண்ணன் தம்பி மாமா மச்சன சித்தப்பன் தூக்கி நீ உள்ள வைக்கன்னா நான் ஒழுங்கா இல்ல, நான் ஒற்றுமை இல்ல தானே. அப்ப இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை. கவின் கொலை வழக்குல அந்த சரவணன் அவர் சப் இன்ஸ்பெக்டரையும் அந்த அம்மாவையும் வந்து எஃப்ஐஆர் போட்டது வந்து எப்படி ஜனநாயக படுகொலை. இதை ஒட்டுமொத்த முக்குளத்தூர் வேடிக்கை பார்க்க நாளைக்கு நமக்கு இதுதான் கதி. உங்களுக்கு சண்டை அவனே இழுக்கான், நாம பொட்ட புள்ளிய தேடி வாரான், நாம போகல. நான் தேவமாறன் சொல்லி தான் பிள்ளைய டவுட் பண்றான், இன்ஸ்டாகிராம்ல தேவமாறன் போடுறான், சர்டிபிகேட் ரெடி பண்றான், சர்டிபிகேட் ரெடி பண்ணி போடுறாங்க. நான் என்ன அப்படி சர்டிபிகேட் ஏன்டே இருக்குங்க. அப்ப இப்படி எல்லாம் பண்றான் அரசாங்கத்துக்கு தெரியுது. அப்ப அந்த ஆளுங்கட்சியில எம்எல்ஏ இருக்கக்கூடிய எம்பியா இருக்கக்கூடிய தேவமாறு ஓட்டு கட்டு வர மட்டும் நான் தேவன் நீ வெக்கலாம் பண்ணி சொல்ற. அப்ப நம்ம சாதி பாதிக்கப்படுது, நம்ம சமுதாயத்துக்கு யார்கிட்ட போய் பேச முடியும்? நீ எம்எல்ஏ இருக்க, நம்ம எனத்தான் சொல்லி தான் நான் உன்கிட்ட பேச முடியும். ஐயோ போன் பண்ணி ஐயோ அப்படியாது நான் என்ன சாதி பாத்துறேன். அப்ப ஓட்டு கேட்க பொழுது நான் தேவமாறன் சொல்லி வர, நீ தேவமாறன் சொல்லி தானே உனக்கு வந்து ஓட்டு போட்டான் தேவமாறு. நீ தேவமாறன் நிக்கணும் தான் உனக்கு அந்த தொகுதியில எம்எல்ஏ சீட் கொடுக்குறான். ஒவ்வொரு அரசாங்கமும் அவன் தேவமாறன் தெரிஞ்சாதான் அந்த முக்குளத்தூர் பகுதியில் கொடுப்பான். அப்ப நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? எனக்கு அதிகாரம் இருக்கா? மக்கள் உனக்கு தானே ஓட்டு போட்டா, நீ திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் தேவமாறன் உனக்கு ஓட்டு போட்டான், தேவமாறன் சீட்டு கொடுத்தான். அப்ப என் சாதி அழிஞ்சு போது கண்ணு முன்னால பெண் பிள்ளைகளை தூக்கிட்டு போறான், யாரும் ஒண்ணும் பண்ண முடியல. ரோட்ல போற எவரை கேட்டாலும் சரி இன்னைக்கு கேட்க நாதில சாதியா இந்த சாதி வந்து இன்னைக்கு ஆயிட்டு பாத்துக்கோங்க. அந்த அம்மா அழுதாங்க, நான் இந்த சாதியில பிறந்தது தப்பா, எத்தனையோ சாதி மதம் பார்க்காம எத்தனை போலீஸ உருவாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மணிமுத்தாறு பட்டாளியன்ல அத்தனை சாதிகளையும் சாதி மதம் பார்க்காம உருவாக்கி விட்டுருக்காங்க. எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. அப்ப நாங்க எப்படி தப்பிக்க தற்கொலை பண்ணவானு? அப்ப இப்படி 2 கோடி 2 கோடி தேவமாறு நம்ம அந்த நாட்டை உருவாக்குன ஒரு பரம்பரை இன்னைக்கு இவங்க நிம்மதியா வாழ்றாமனா நம்ம தான் காரணம். நம்ம முப்பாட்ட விட்டுட்டோம், அந்த உயிர் தான் காரணம், நம்ம உயிரை விட்டுருக்கோம். அப்ப இன்னைக்கு இது ஆர்கனைஸ் எப்படி பண்ண, இது எப்படி காப்பாத்த அந்த எஸ்சி சட்டத்துல இருந்து இந்த அடுத்த இப்ப ஆணவ கொலை சட்டம் முதலமைச்சர் போட்டு நான் இப்பவும் சொல்ற முதல்வருக்கு என்ன கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிய, அது எனக்கு நல்லா தெரியும். பல்வேறு உளவுத்துறை மூலியமா என்ன நீங்க கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க, என்னுடைய வார்த்தைகளையும் நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. எனக்குன்னு தினந்தோறும் என்னோட செயல்பாடுகளை அறிவதற்காக ஒரு டிஎஸ்பியும் ஒரு இன்ஸ்பெக்டரும் வந்து சென்னையில இருக்காங்க, அதுவும் எனக்கு தெரியும். அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், மேலும் மேலும் வெந்த புண்ணுல ஈட்டிய குத்துற மணிக்கு இந்த ஆணவ கொலைக்குன்னு சொல்லி நான் தனி சட்டம் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னா வருகின்ற தேர்தல்ல முக்குளத்தூர் கிராமங்களுக்கு கண்டிப்பான முறையில ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் வந்து ஓட்டு கட்டு போக முடியாது. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் இப்பவும் சொல்றேன், இடஒதுக்கீடுங்கிற ஒரே ஒரு தவறுனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்க எதிர்த்தோம். எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், எனக்கு நிம்மதி. இப்ப உள்ள என் மக்கள் நினைக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு நிம்மதியான வாழ்க்கை தான். புரியுதா உங்களுக்கு? எனக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், என்னை வாழ விட்டாலும் போங்கிற கண்டிஷன்ல தான் நாங்க இருக்கிறோம். தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அந்த பட்டியலின மக்களுக்காக நீங்க நல்லது செய்யல மாட்டுக்கத்து இல்ல. ஆனா சட்டத்தை மீறி நீங்க உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை ஏற்றி அவங்கள பாதுகாக்குகிற வந்து போர்வையில நீங்க பிள்ளைமாறு செட்டியாரு நாடாரு கோனாரு தேவர் இப்படி இருக்கிற சாதி மக்களை அழிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய விளைவை நீங்க வந்து சந்திக்க நேரிடும். அடுத்து கூட்டம் நடக்கும், அடுத்து போராட்டம் நடக்கும். இனி வரும் காலத்துல பிள்ளைமாறு செட்டியாரு கோனாரு முதலியார் எல்லா சாதியும் ஒண்ணு சேருவோம். நீங்க பட்டியலின மக்கள் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறனாலதான் அவங்களுக்கு நீங்க ஆதரவா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து சேருவோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை
நம்ம தலைமுறை, நான் அன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன், ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நாம தாட்டியமா இருக்கிறோம். இந்த நேரம் நம்மளையே வாழ விட முடியல, நம்மள ரோட்ல நடமாட விட முடியல. நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணும் வருங்காலத்துல, நம்ம பேர பிள்ளைகள் என்ன செய்யும்? அப்ப நாம மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை, ஒரு பலத்தை, ஒரு பாதுகாப்பை நம்ம உருவாக்கி வைக்கணும். அதை எல்லாரும் நீங்க நினைங்க. தயவு செய்து சொல்றேன், நாம பிரிஞ்சு இருக்கிறதுனால, நமக்குள்ள ஒற்றுமை இருக்கிறதுனால பல துன்பங்களை, பல இழப்புகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம். நான் தமிழ்நாடு முழுவதும் 24 மாவட்டத்திலையும் இன்னைக்கு கட்சி வந்து கட்சி நடத்துறேன். நான் சொல்லக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல படிடா, நீ நல்ல படி, நல்ல தொழில் பண்ணி. அவர் சொன்னாப்ல, பசுமல் சித்தர் வந்து அறக்கட்டளை வச்சிருக்காரு சிவகாசியில, அன்பு சகோதரர் முத்துக்குமார் சொன்னார் பாருங்க, இந்த மாதிரி நான் நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் அந்த மேடையில சொல்றாரு. நான் வந்து கல்வி ரீதியாகவும் இந்த பொருளாதார ரீதியாகவும் இந்த மக்களை வாழ்த்து, இதைத்தான் எல்லா மேடைகள்லையும் எல்லா இதுலயும் நம்ம பதிவு பண்றோம். எந்த மேடையிலும் போய் அறுவாடி கத்திடு நீ அவனை வெட்டி இவனை குற்றம் சொல்லல. ஆனா நீங்க வாழ முடியாத இன்னைக்கு ஒரு சூழல் வரும்போது பல போன்களுங்க போலீஸே சொல்லுது, அவனு போய் அட்மிட் ஆயிருக்கான், அவன் மேல சாதாரண கேஸாவும் உங்க மேல பீசர் கேஸாவும் என்ன செய்யலாம்? அப்ப அடிபடு, அப்ப அடிச்சா நீ அடி வாங்கு அப்படிங்கிற ஒரு கட்டத்துல தான் நீங்க போயிட்டு இருக்காங்க. உண்மையிலே நான் பேச வந்த வார்த்தைகளே வேற விஷயங்கள். வழிநெடுவே வந்த போன்களால மைண்ட் செட், ஒரு தேவமாறு வீட்டுல வந்து ஒருத்தன் பச்சை சோப்பு அடிக்கான் அப்படின்னா அப்ப வம்பு தானே இழுக்கான். அதை தட்டி கட்ட இப்ப எஸ்சி ஸ்டார்ட் போடுவான். அவன் அவசரப்பட்டு அடிச்சிட்டான்னு வைங்களேன், உடனே எஸ்சி ஸ்டார்ட் போடுவான். அப்ப வீடு தேடி வந்து நீ வம்புலுக்குனா உன்னை யார் இந்த மறைமட்டம் பண்றா? உன்னை யார் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்றா? நீ தினந்தோறும் டெய்லி தினந்தோறும் முக்குளத்தோட்ட எப்படி வம்புலுக்கலாம்னு சொல்லிட்டா ஒரு வேலை மட்டும்தான் நீ Facebook வலைதளங்களை உட்கார்ந்து பார்க்க. என்னோட இளைஞர்களை வந்து மைண்ட மாத்திர, இளைஞர்கள் நல்லா படிச்சு சிந்தனை கூட போயிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி Facebook பார்த்துட்டு அவன் டென்ஷன் ஆகி அதை மறந்துடுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இது உளவியல் ரீதியான தாக்குதல். பத்திரிகை ஊடகம் இன்னைக்கு நமக்கு சாதகம் இல்ல, சட்டம் இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு விளையாட்டு துறையில மிக உயர்ந்த இடத்துல போய் ஒரு முக்குளத்தை சேர்ந்தவன் போய் ஜெயிச்சுட்டு வந்தா அப்படின்னு சொன்னா அவனுடைய செய்தியை இப்படி குறுகி போடுவான். தமிழக வாலிபர் அப்படின்னு சொல்லி போட்டு வெற்றி அப்படின்னு சொல்லி குறுகிய போடுவான். அதே ஒரு தேவை மாதிரி ஏதாவது அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வைங்களேன், உடனே போடுவான் முத்தையா தேவர் மகன் அப்படின்னு சொல்லி நம்மள அந்த குற்றத்துக்குள்ள அடப்பான். எப்படி? அதான் உளவியல் ரீதியான தாக்குதல். இது எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிடணும். இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு இங்க பேசின பேச்சுகளை நாளைக்கு லட்சக்கணக்கான பார்க்க போறாங்க. நம்ம ஊடகம் மூலமா நாளைக்கு வந்து லட்சக்கணக்கான பார்ப்பாங்க. நம்ம இங்க 200 பேர் இருக்குன்னு சொல்லி நினைக்க கூடாது. புரியுதுல? அதனால என்ன சொல்றேன், மிக ஒற்றுமை. எனக்கு வந்து எப்படின்னா கோயில்பட்டி மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. தமிழ்நாட்டுல முக்குளத்தோருக்கு எங்க ஒரு பிரச்சனைனாலும் கோயில்பட்டில இருந்து ஆரம்பிக்கும். அது ஊர்வலமா இருந்தாலும் சரி, அது போராட்டம் வந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டம் வந்தாலும் கோயில்பட்டில தான் அது என்னதான் இருந்தாலும் இங்க இருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி என்னுடைய பாசமிகு சகோதரர்கள் நம்ம கோயில்பட்டில இருந்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால மாண்புமிகு முதல்வருக்கு உண்மையிலே அவர் மேல நல்லெண்ணத்தோட சொல்றேன். மக்களுக்கு வந்து எங்க ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு நன்றியோட கிடையாது, நன்றி விசுவாசம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் நன்றியோட இருப்பாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கனவுல கூட நீங்க நினைக்க வேண்டாம். கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் அவர்கள் ஒரு நாள் துரோகம் செய்யத்தான் செய்வாங்க. உங்க பையன் அவர் டெப்டி சிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து 24 மணி நேரமும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நபர்களை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் தென் மாவட்டத்துல எந்த அளவுக்கு எல்லாரும் மனசுலயும் பாஞ்சுக்கிட்டு திரும்ப உங்களுக்கு ஓட்டு போடும் போதுதான் தெரியும். அப்பதான் தெரியும், ஆகா எதுலடா 10 வருஷம் ஆட்சிக்கு வர முடியலையே, நம்ம இப்படி வந்திருக்கோமே, அப்ப நம்ம ஒழுங்கா ஆட்சி செய்யணுமே அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது உள்ள கோபத்துல உங்களை முதலமைச்சர் ஆக்கணும். ஆனா அந்த நன்றி கூட இல்லாம ஓட்டு போடாத சாதிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனுடைய விளைவுகளை நீங்க வந்து தேர்தலில் சந்திப்பிய. இப்பவும் சொல்றேன், தங்களது ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு காலம் இந்த முக்குளத்தோர் நினைச்சது கிடையாது. ஆனா அந்த முக்குளத்தோர் அழிக்கணும் யாரு நினைச்சாலும் சரி, இந்த முக்குளத்தோர் வாழக்கூடாதுன்னு சொல்லி யாரு நினைச்சாலும் சரி, அது கொம்பா இருந்தாலும் சரி, இந்த முக்குளத்தோர் வந்து ஒன்று திரண்டு போராட இந்த நாட்டுல ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதுல மாநில எல்லா சாதியும் ரோட்டுக்கு வந்து போராடலாம், எந்த சாதினாலும் ரோட்ல போடலாம். ஆனா தேவைமாரி என்னைக்கு போராட்டம் ரோட்டுக்கு போராடும் அன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் பதிவிட்டிருந்தேன். இந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்து கௌரவப்படுத்திய அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்பவும் இந்த இடத்துல சொல்லிட்டு போறேன், அடுத்ததாக நீங்க போராட்டத்தை அறிவிங்க. தென் மாவட்டத்துல உண்மையிலே இந்த போராட்டத்தை நான் அறிவிக்கணும் சொல்லி ஒவ்வொரு விஷயங்களா எல்லாத்தையும் பேசி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு கவுண்டர், வன்னியர், செட்டியார் முதல் எல்லா தலைவர்களையும் தொடர்பு இருக்கேன். 1.5 வருஷமா இந்த மீட்டிங் போடணும்னு உண்மையிலே தேவன் மீது ஆணையா நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. அடுத்த கோவில்பட்டியில் நடக்கக்கூடிய இந்த எஸ்சிஎஸ்டி இந்த சட்டத்தை வந்து நீக்க கோரி நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துல கவுண்டர்ல இருந்து, வன்னியர்ல இருந்து, செட்டியார் முதலியார் அத்தனை தலைவர்களையும் நான் அழைச்சு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டுவோம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிட்டேன். நன்றி.